வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இந்த மாதிரி நான் ஊஞ்சலுக்கு முதல் முறை போகிறேங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கான பதிவுங்க. நீங்கள் பஸ்ஸு விட்டு இறங்கும்போது நிறைய இடங்கள்ல எலுமிச்சம்பழங்கள் விற்பாங்க. ஒரு 5 பழம் வாங்கிக்கோங்க. எதுக்காகன்னா உங்களுக்கு நீங்களே சுற்றி போடுறதுக்கு ஒன்று வந்து அந்த அம்மா வரும்போது ஆர்த்தி காட்டுறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 3 எலுமிச்சம்பழம் இங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக ஒரு எலுமிச்சம்பழமும் அந்த அம்மா வரும்போது அந்த ஊஞ்சலில் வந்து அமர்ந்து பாட்டு பாடுவாங்க பார்த்தீங்களா, அப்போது ஒரு எலுமிச்சம்பழமாக எடுத்து எதுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு அந்த பைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் அதை வந்து பூஜை ரூமில் வைக்கலாம். நான் சும்மா போய் அந்த அம்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்றத விட, போகும்பொழுது எலுமிச்சம்பழங்கள், கற்பூரம், அப்புறம் அந்த அம்மா படம் போட்ட டாலர் ஒரு 10 ரூபாயில் அப்படி விற்கும், ஒரு 2-3 டாலர் வாங்கிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துங்க அந்த டாலரை எனக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்றவங்களாம் இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க இருந்தால் போட்டு விடுங்க. இல்லை அந்த டாலர் மட்டும் கழட்டி மணி ஏதாவது நீங்கள் விருப்பப்படுற மணிகளில் கூட நீங்கள் அதை மாட்டி போட்டுக்கலாம். அந்த படம் இருக்கிற அந்த டாலர் கழுத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே விலகி போகும். அதே மாதிரி அங்கே போயிட்டு நான் வந்து அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டின எலுமிச்சம்பழத்தை எங்கள் மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, கனகவல்லி மேடம், அது மாதிரி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பண்ணுங்கள். ஆனால் அது முறையில்லை. அங்கே எப்படி பண்ணுவாங்கன்னாங்க, கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கீறி அதில் கற்பூரத்தை வச்சு தீபம் ஆர்த்தி காட்டி தனக்கு தானே சுற்றி போட்டு இடது காலால் மெரிச்சிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க. அந்த கோயிலுக்கு வந்துங்க 2-3-4 வழிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 வழிகள் இருக்குது. ஒரு வழியாக போனோம்னா அந்த கோயில் சுற்றிட்டு வேறு வழியாக தான் நீங்கள் வெளியே வரணும். அப்போ வரும்பொழுது உங்கள் கர்மா, உங்களுடைய கெட்ட விஷயங்கள் எதுவாக உங்களை பின்தொடர்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அங்கேயே விலகி ஓடிடும். அதனால தான் அந்த கோயிலுக்கு 4 வழிகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அம்மா வராங்கன்னு வச்சுங்களேன், ஊஞ்சல் அம்மா வரும்பொழுது அவங்களுக்கு நேராக தீபம், அதாவது எலுமிச்சம்பழத்தில் ஏற்றலாம், இல்லை தேங்காய் உடைச்ச தேங்காயிலே ஏற்றலாம். உங்களுக்கு கை சுட்டுக்காமல் ஒரு நல்ல பொருளாக வச்சு அதில் கற்பூரத்தை வச்சு அந்த அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிட்டு தனக்கு தானே சுற்றி போட்டு கீழே போட்டுருங்க. தேங்காய் மூடியாக இருந்தாலும் கீழே போட்டுருங்க, கற்பூரமாக இருந்தாலும் எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் இடது காலில் வச்சு மெரிச்சிட்டு வந்துடுங்க. திரும்பி பார்க்காம அப்படி வரும்பொழுது எல்லா கெட்ட விஷயமும் அங்கேயே எல்லாமே உங்களை பின்தொடர்கிற எல்லாமே வந்து அங்கேயே முடிஞ்சிட்டு நீங்கள் அந்த கோயிலேருந்து கிளம்பி உங்கள் ஊருக்கு போகும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாகவே நடக்கும். ஏன்னா அந்த சுடுகாட்டை ஆள்றவ அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா. அதனால் நீங்கள் அங்கே உள்ள கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை எந்த கெட்ட சக்தியும் பின்தொடராது. உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். அதை விட்டுட்டு நானும் போனேன் வந்தேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது.